மிகப்பெரிய ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை போல போய்கொண்டே இருக்கிறது. காசு கொடுத்து தண்ணியை வாங்குற நிலைமை வரும்னு முன்னாடி கணிச்சாங்க, நடந்துருச்சு. இப்போ முன்னாடி எல்லாம் நம்ம ஊர்ல எங்க எதை வச்சு ஊர் உருவாகும் தெரியுமா? எங்கே ஆறு ஓடுகிறதோ அங்கே ஊர் உருவாகும். ஆற்றங்கரை நாகரிகம்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. எப்படி? ஆற்றங்கரை ஓரம் இருந்தால்தான் முதல்ல மனிதன் தான் சுத்தமாக முடியும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்க முடியும், விவசாயம் செய்ய முடியும், பயிர்களை உருவாக்க முடியும், சாப்பிட முடியும், அப்புறமா தன்னுடைய சந்ததியை உருவாக்க முடியும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு தொழிலாக வளரும், நாகரிகம் வளரும் என்று எல்லாம் நிறைய நம்ம வரலாற்று புத்தகங்களில் படிச்சிருக்கோம். அப்படி தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கான முக்கியத்துவத்தை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதை அதிகமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லாரும் இருந்துட்டுருக்கோம். நீங்கள் ஒரு தெருவில் 4-5 வீட்டு பெண்கள் ஒத்துமையாக இருப்பாங்க தானே? எது வரைக்கும் தெரியுமா? தண்ணி பிரச்சனை வர்ற வரைக்கும். பெண்கள் சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் முறைக்கிறாங்க என்னை பார்த்து. ஆனால் உண்மைதாம்மா, மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 4 நாளைக்கு பைப்பில் தண்ணி வராமல் கார்பரேஷன்லேருந்து லாரியில் தண்ணி வருதுன்னு வச்சுக்குவோமே, அப்போ தெரியும் ஒவ்வொரு அக்காவோட சுயரூபமும் என்னன்னு. வீட்டில் அண்டா குண்டா சொம்பு சட்டி டம்ளர் டவரா எல்லாத்துலேயும் தண்ணியை ரொப்பி துணியை போட்டு பொத்தி மூடி வைப்பாங்க. நடக்குமா? ஒரு 4 நாள் குடிக்கிறதுக்கு தண்ணி வரலைன்னா உடனே நம்ம எல்லாருடைய அந்த குணாதிசயமே மாறி போகுதா? அது வரைக்கும் அடுத்த வீட்டு அக்காவை நம்ம சமையலறை வரைக்கும் அனுமதிச்சு பேசுவோம். அந்த அக்கா எந்த அனுமதியும் இல்லாமல் திருன்னு சமையலறை வரைக்கும் என்ன குழம்புன்னு கேட்பாங்க. ஆனால் இது மாதிரி சூழ்நிலையில் நம்ம உள்ளே விடுவோமா? விட மாட்டோம்ல. சமையக்கட்டைக்கு கதவே இல்லைனாலும் புதுசாக கதவை வாங்கி மாட்டியாவது பூட்டுவோம்ல. சரியா? சார், நான் கேட்குறேன், இப்படி ஒரு கொஞ்ச நாளைக்கு பிரச்சனைக்கு, அதுவும் இந்த வெங்காயம் பட்ட பாடு இருக்கே இன்னைக்கு கொஞ்ச நாளா, அடேங்கப்பா. இனி யாரையும் போடா வெங்காயம்னு கூட சொல்ல முடியாது. சொன்னால் அது ஒரு பெரிய தாரம். இனிமேல் சீர்சனத்திலெல்லாம் ஆப்பிள் மாதுளை மாதிரி வெங்காயமும் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அடுத்து வெங்காயத்துக்கு அடுத்து உருளைக்கிழங்கு விலையேற போகுதான். அது பரவாயில்ல. இப்படி தண்ணீரினால் வரக்கூடிய சிந்தனைகள், பிரச்சனைகள் நாட்டில், தேசத்தில், உலகத்தில் நிரம்ப பெரியவர்களே. அது நிறைய நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. சரி, ஏன் இந்த தண்ணீருக்கு முக்கியத்துவத்தை நம்முடைய பெரியவர்கள் கொடுத்தார்கள்? நீங்கள் குளம் வெட்டி அந்த குளத்தின் கரையிலே திருக்கோவிலை ஏற்படுத்தியதனுடைய முழு நோக்கம் என்ன தெரியுமா? குளத்தை பாதுகாக்கிறது தான். கோவில் கட்டினா குளம் இருக்கும், சரிங்களா? கோவிலுடைய திருக்குளம் என்பதனாலேயே நம்ம அதை அசுத்தப்படுத்த மாட்டோம், அப்படிதானே? இந்த ஆற்றில் சுவாமி தீர்த்தவாரி நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காகவே ஆற்று நீரை நம்ம பாதுகாப்போம் இல்லையா? ஆன்மீக பெரியவர்கள் நமக்கு உருவாக்கிய அந்த வழிமுறைகள் எல்லாமே நம்முடைய சுற்றுச்சூழலை நமக்கு பாதுகாத்து தருவதற்காகத்தான். இறைவனை பார்த்தே பெருங்கருணை பேராரே என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகர். எப்படி வருகிறான் அவன்? பெரும் கருணையிலே பேராக வருகின்றான். தன்னை எப்படி ஆக்குகிறான்? அடியவர்களை நீராய் உருக்குகிறான். நம்மளை நீராக உருக்குகிறான். அவன் எப்படி வருகிறான்? பெருங்கருணை பேராரே என்று வருகிறான். சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சிவபெருமானுடைய திருவடி பாதங்களிலே, கமலங்களிலே சென்று ஒடுங்கக்கூடியவை என்பது தத்துவம். உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து தான் உருவாகிறது, அங்கே தான் போய் சேரப்போகுது தானே? உருவான இடத்திலேயே தான் போய் சேரும் என்பது அதே தான் தண்ணீரை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் தானே? தண்ணீரை எடுத்து 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 எவ்வளவுக்கவ்வளவு அபிஷேகம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கவ்வளவு அவர் குளிர்ந்து நமக்கு வேண்டியவற்றை தருவார். இன்னும் சொல்ல போனால் அபிஷேகம் செய்தே அவன் திருவடியை அடைந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இப்போ தண்ணீர் ஒரு பக்கம் சொன்னிட்டேன். இன்னொரு பக்கம் சொன்னது என்ன? திருநீரு. நீரு வல்லின ரூ போட்டால் அது திருநீரு, சரிங்களா? இப்போ சிவபெருமான் அபிஷேக பிரியன்னு சொன்னேன். அவருக்கு 2 அபிஷேகமும் ரொம்ப பிடிக்கும். எது? தண்ணீரினால் நாம் செய்யக்கூடிய அபிஷேகம் ஒன்று, இன்னொன்று திருநீற்றினால் நாம் செய்யும் அபிஷேகம்.
ரொம்ப பிடித்தமான ஒன்று அவருக்கு. சரி, நான் கேட்குறேன், இதை விட ஒரு விலை உயர்ந்த பொருள்லாம் உலகத்தில் இருக்குல்ல? பால் இருக்குது, தேன் இருக்குது, இளநீர் இருக்குது, கனக அபிஷேகமே பண்ணுறாங்கல்ல, தங்க நாணயத்தை அடித்து அதை கூட பண்ணலாம்ல. ஆனால் இறைவன் இந்த இரண்டுக்கும் அதிக முக்கியத்துவத்தை ஏன் கொடுத்தார் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நாம் சிந்திக்க போகின்றோம். பெருமக்களே, சிவனடியார்களை பொறுத்த வரைக்கும் சிவ சின்னம் என்று சொல்லப்படுவது 3. ஒன்று திருநீறு, இன்னொன்று ருத்ராக்கம், மூன்றாவது நமச்சிவாய என்கின்ற 5 எழுத்து மந்திரம். திருநீர் இருக்கிறதே, அதனுடைய பெருமை சொல்லி மாளாது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மற்ற நமச்சிவாய மந்திரத்திற்கும் உண்டு. இதில் நம்முடைய சிவச்சின்னம் என்று சொல்லுகிறோமே, இந்த திருநீற்றினுடைய பெருமையை குறித்து பல பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வேதங்களிலும் உபநிடதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது பெரிய ஒரு செய்தி. சும்மா சாதாரணமாக வீட்டில் சொல்லுவோம். எதுக்கு சொல்லுவோம்? முடியாண்ட மன்னர்களும் கடைசியில் பிடி சாம்பல் ஆனார்கள் என்று. வாழ்க்கையுடைய மிகப்பெரிய தத்துவத்தை அப்படி பொடித்த அந்த திருநீற்றில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி இது. சரிங்களா? அப்படி இந்த திருநீற்றுக்கு இருக்கக்கூடிய மகிமை சாதாரணம் இல்லை. திருநீர் எப்படி வருகிறது? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்காக சொல்கிறேன். இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இயற்கையான கொடைகளில் ரொம்ப முக்கியமான ஒன்று கோமாதா என்று சொல்லப்படக்கூடிய பசு. உங்களுக்கு தெரியும், நம்ம யாரை பார்த்து வணங்கினாலும் வணங்காட்டியும் ஒரு பசுமாடு போச்சுன்னா அம்மா தாயே மகாலட்சுமி கும்பிடுறோம் இல்லையா? 30 முக்கோடி தேவர்களும் வாழக்கூடிய ஒரு ஜீவன். அறிவியல் முறைப்படி பார்த்தால் ஒரு காடு வளமாக இருக்கிறது என்பதை எதை கணக்கிடுவார்கள் என்றால், புலிகள் அதிகமாக இருந்தால் காடு வளமாக இருக்கிறது என்று அர்த்தம். என்விரான்மெண்டல் சயின்ஸ் படி சொல்கிறேன். ஒரு காட்டில் புலிகள் அதிகமாக இருந்தால் அங்கே காடு வளமாக இருக்குன்னு அர்த்தம். நாடு வளமாக இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் தெரியுமா? எந்த நாட்டிலே பசு கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடு வளமாக இருக்கிறது என்பது திண்ணம். நீங்கள் முன்னாடி படிச்சிருப்பீங்க இந்த மகாராஜாக்கள் கதைகளில் எல்லாம். ஒரு நாட்டோடு போர் தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே மன்னர்கள் செய்யக்கூடிய காரியம் எதிரி நாட்டிலே உள்ளே சென்று பசு கூட்டங்களை கவர்ந்து வருவார்கள். அதாவது சும்மா இருக்கிறவன வம்பிழுக்கிறதுன்னு அர்த்தம், சண்டைக்கு வானு கூப்பிடுறது. காரணம், இந்த பசு கூட்டம் என்பது செல்வம், மிகப்பெரிய செல்வம். பசு என்று சொன்னால் கட்டுதல் என்று பொருள். கட்டுதல். அதில் வேடிக்கை பாருங்க, பசுமாட்டுக்கு 4 காலுங்க. சரிங்களா? 4 கால் உள்ள பசுமாட்டை நம்ம ஒரு கயிறால் கட்டுறோம். சரிங்களா? நமக்கு 2 கால் தானே. ஆனால் நமக்கெல்லாம் எத்தனை கயிறு தெரியுமா? 2 கயிறு. என்ன கயிறு? என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? 4 கால் உள்ள மாட்டையே ஒத்த கயிறால் கட்டிடுறோம். நம்ம 2 கால் பிராணி தானே, நமக்கு எப்படிம்மா 2 கயிறு அப்படின்னா நிஜம், உண்மை. இதை நான் சொல்லலை, மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. சிவபுராணத்தில் சொல்கிறார்ல, 2 கயிறு நமக்கு, ஒன்றும் இல்லை. காரணம் என்ன? பசுமாடாவது ஒத்த கைத்தில் கட்டுப்பட்டுரும். நம்மளாம் 2 கயிறு போட்டுமே கட்டுப்படுறதே கிடையாது, இஷ்டத்துக்கு ஆடுறது இருக்கா? இறைவன் அதுக்கு தான் பார்த்தா, ஒன்றுக்கு 2 அறம் பாவம் என்கின்ற 2 கைத்தை போட்டு நம்மளை இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும். அபிராமி பட்டர் கூட சொல்லுவார், அம்பாள் என்ன பண்ணுறாளாம், அபிராமி தயிர் கடைகிறாளாம். வீட்டில் தயிர் கடைகிற பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அவள் வேலை பார்க்குறாளாம் தாய். எப்படி வேலை பார்க்குறாளாம்? இந்த உள்ளே இருக்கிற இந்த தயிர் இருக்குல்ல, பால் உரைக்கு ஊற்றி மோராகி வரும், தயிராகி வரும். அதை கடைஞ்சு மத்து போட்டு கடைவாங்க. இந்த 2 கயிறு அறம் பாவம், இது 2 கயிறை வச்சு அவள் கடைகிறா. கடைந்து எடுக்கிற போது மேலே வெண்ணெய் வருது பார்த்தீங்களா? இந்த மேலே வர்ற வெண்ணெய் என்னவா,
நம்ம இந்த உலகம் என்கின்ற சமுத்திரத்தில் சாகரத்தில் விழுந்துட்டோம். விழுந்து நம்மை நாமே இந்த துன்பப்புடத்தில் இட்டு தூயவனாக்கி விட்டாய்னு பாடுவோம் பார்த்தீங்களா, அந்த பாடல்ல ஸ்ரீ சக்கரராஜல. அது மாதிரி இந்த துன்பங்களிலெல்லாம் நாம் அடிபட்டு மிதிப்பட்டு உழன்று அதற்கு பிறகு ஒரு தெளிவுக்கு வந்து பற்றற்ற ஒரு நிலைக்கு வருகிறோம் பார்த்தீங்களா. உலகம் இப்படிதான்யா, நம்ம செய்யற தர்மத்தை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது என்கின்ற ஒரு பக்குவ நிலையை நாம் அடைகிறோம் பார்த்தீங்களா. அந்த பக்குவ நிலைக்கு பெயர் நவநீதம் என்று சொல்லுவார்கள். நவநீத் என்று சொன்னால் வெண்ணெய் என்று பொருள். தயிரை கடைந்து அறம் பாவம் என்கின்ற இரு கயிற்றால் கடைந்து இந்த வாழ்க்கை என்கின்ற அந்த சாகரத்திலே இருந்து நம்மை மேலே கொண்டு வருவதற்காக அன்னை அபிராமி உட்கார்ந்து தயிர் கடைபவளை போல இந்த உலகத்தை இயக்குகிறாள் என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். அதையே வழிமொழிந்து மணிவாசக பெருந்தகையும் சொல்லுகிறார், அறம் பாவம் என்ற இரு அருங்கயிற்றால் கட்டி. அப்ப ரெண்டு கயிறால நம்மளை கட்டி இழுக்கிறாங்க, பசுவுக்கு ஒரு கயிறு என்று சொன்னேன். இதுக்காகத்தான் அந்த பசுமாடு 33 கோடி தேவர்களும் வீற்றிருக்கக்கூடிய காமதேனு. இந்த காமதேனு எங்கே இருந்துதாம்? சிவசக்தி சந்நிதியிலே ரிஷபத்திற்கு அருகிலே இருந்து வந்தது என்று சொல்லுகிறது புராணங்கள். பசுமாடு இருந்தால்தான் அந்த பசு கூட்டம் வரும். அதற்கு பிறகு எருது காளை என்று சொல்லக்கூடிய விவசாயத்திற்கு தேவையான அந்த உயிரினங்கள், மாடு இருந்தால் தானே உங்களுக்கு விவசாயம் நடக்கும். இப்போ நீங்கள் அதை சொல்கிறீங்களேம்மா, இப்போ தான் நம்ம புகை விடுற டிராக்டர் வாங்கிட்டோமே நீங்கள் என்னை கேட்கக்கூடாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒருத்தர் கேட்டார், இந்த டிராக்டரை கண்டுபிடிச்ச நேரத்தில். நான் டிராக்டருக்கு எதிரி இல்லை, சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாராம் ஒருத்தர்கிட்ட போய். எதுக்குயா? 10 ஆள் உழுகிற வேலையை அந்த ஒரு டிராக்டர் செஞ்சிரும் அப்படின்னு. அப்படியா? 10 நாள் வேலையை ஒரே நாளில் முடிச்சிரும். அப்படியா? ரொம்ப சுலபமாக நம்ம விவசாயத்தை பண்ணிடலாம். அப்படியா? எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி உங்கள் டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்டார். கேட்டது யார் தெரியுமா? இந்த சேலத்தில் பிறந்த மூதறிஞர் ராஜாஜி. அவர் கேட்டார், நிஜமா டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், விவசாயம் ரொம்ப எளிமையாக போயிடுச்சுன்னு சொன்ன ஒருத்தர்கிட்ட எவ்வளவு தீர்க்க தரிசனமாக யோசிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு சொல்கிறேன், இயந்திரங்கள் வேணும், ஆனால் அந்த இயந்திரங்கள் நம்முடைய வாழ்வின் வளத்தை குறைத்தால் அது நமக்கு ஆபத்து தானே. இப்போ ரொம்ப இயந்திரமயமாகவே போய்கிட்டு இருக்குல்ல, அதை அன்னைக்கே சொன்னார் பாருங்க. அதுக்காக சொல்கிறேன் நான். அந்த பசுமாட்டிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியவை 5 என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பால், தயிர், வெண்ணெய், நெய், கோமியம், சாணம். அதிலும் இந்த சாணத்திலே இருந்து எடுக்கப்படக்கூடியது தான் திருநீர். பல பேருக்கு அது தெரியாதுமா. நம்மளாம் நிறைய விஷயங்களை இழந்துக்கிட்டு வர்றோம் கிராமத்தில். அதில் இன்னும் சொல்லப்போனால் நம்ம அம்மாப்பேட்டையில் இன்னும் அந்த அமைப்பு கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. பல பெரிய நகரங்களில் 27 மாடி வீடு, அதில் 7வது 8வது ஃப்ளோரில் ஒரு வீடு, சரியா? அது ஒரு 1.5 கோடி ரூபா கொடுத்து வாங்குகிறோம். சென்னையில் நிஜ வேலையை நான் சொல்லிகிட்ருக்கேன். 27 மாடி கட்டடத்தில் 7வது மாடி வீடு 1 கோடி 1.5 கோடி. சரி, அதுக்கு மேலே போனால் இன்னும் கூடுமா விலை? கேட்டால் 20வது மாடியெல்லாம் 2 கோடிக்கு மேலே போகுது. நமக்கு தேவையில்லை, சொல்கிறேன். அவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிற கட்டடத்தில் என்ன பெரிய செய்தின்னா, மேலேயும் சொந்தம் இல்லை, கீழேயும் சொந்தம் இல்லை, திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த நடுவில் இருக்கிற அந்த தரம் மட்டும்தான் நமக்கு சொந்தம் இருக்கா? அதில் உக்காந்துருக்கோம் எல்லாரும். அது ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அதுக்குள்ளே 2 ரூமு, ஒரு கிச்சன், ஒரு ஹாலுன்னு போட்டு இருக்கோம். வாசல்னு திறந்தா நம்ம வீட்டு கதவும் எதிர்த்த வீட்டு கதவும் சரியாக வந்து நிற்கிதுங்க, முட்டிக்காம. அவ்வளோதான். நம்ம வீட்டு வாசலில் தண்ணி தொளிச்சா அவன் வீட்டு வாசலுக்கும் நம்ம முறை வாசல் பண்ணுற மாதிரி ஆகும் உண்டா? இந்த வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நம்மவர்கள் பெரும்பாலானோர் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வேதனையிலே இதை நான் சொல்லுகிறேன். எங்கே நீங்கள் பண்ண முடியும்? அதிகபட்சம் காலையில் எந்திரிச்சா, பல பேர் எந்திரிக்கிறதும் இல்லை, 10 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சா ஒரு மாவு குச்சியை வச்சு 2 இழுப்பு,
அதில் வந்து சாக் பீஸ் குச்சியை வச்சு கோலம்ங்கிற பேரில் 4 கோடு. இன்னும் சில ஆள் ரொம்ப சூப்பராக அறிவாளி, எப்படின்னா இந்த வேலையே வேணாம்னு ஸ்டிக்கரை வாங்கி வாசல்லையே ஒட்டிடுறது. பொங்கலுக்கு பொங்கல் பிச்சுப்பிட்டு புதுசாக ஒட்டிடுறது, முடிஞ்சிச்சு. சரி இருக்கட்டும் சார். வாசல்ல சாணம், பசும் சாணம் தெளித்து அதில் அரிசி மாவில் கோலம் போட்டு செங்கப்பொடி காவியால் அப்படி அழகாக அதில் வண்ணம் கொடுத்து நடுவில் கொஞ்சம் பசும் சாணத்து மேலே பூசணி பூவை வச்சு அந்த அதிகாலை நேரத்தில் எந்த வீட்டில் பெண்கள் வேலை செய்கிறார்களோ அங்கே மகாலட்சுமி அழைக்காமலே வருவாள் என்பது சத்தியம் சத்தியம் சத்தியம். இதை செய்யாத போனால் நான் உள்பட எல்லாருமே அதில் தவறு செய்கிறோம்னு தான் அர்த்தம். ஏன்னா நான் என்னையும் சேர்த்துக்கணும்ல. நம்ம வாட்டிக்கு இப்படி ஊராக போயிட்டு இருந்தால் எங்கே சாணம் தெளித்து கோலம் போடுறது? சரி, ஏதோ இறைவனொருள் வாசலை தெளிக்கிற அளவுக்காவது நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த சாணம், பசும் சாணத்தினுடைய அந்த தன்மை அப்படி ஒரு சிறப்பான ஒன்று. நீங்கள் கிராமத்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா சீம ஓடு போட மாட்டாங்க, நாட்டு ஓடு போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் சீம ஓடு பிற்காலத்தில் வந்தது. நாட்டு ஓடை போட்டு வேய்ந்து மண் சுவர் எழுப்பியிருப்பாங்க. வெயில் காலத்தில் பசும் சாணத்தை தட்டி வரட்டி பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா, வெயில் எந்த செவற்றில் படுமோ அங்கே படுவாங்க. நீங்கள் அது 2 விதமான விஷயம். 1, அடுப்பெரிக்கிறதுக்கு வரட்டி தயாராகிடுது. 2, அக்னி நட்சத்திர நேரத்திலே வீட்டிற்குள் அதிகப்படியான வெயில் வராமல் காக்கக்கூடிய அளவிற்கு குளுமையை அந்த பசும் சாணம் நமக்கு தரும். அறிவியல் சரி. நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருக்கிறான் பாருங்க. ஆனா அவனை பார்த்து நம்ம கேலியா, என்ன பெருசா நீ எல்லாம் படிச்சு கிழிச்ச, வரட்டி தட்டிக்கிட்டு இருந்த ஆளு தானே அப்படின்னா. வரட்டியை இப்போ ஆன்லைன்ல விற்கிறான். 3 பீஸ் 172 ரூபா வித் ஜிஎஸ்டி. வரப்போகுது. வரட்டியை வாங்க போகிறோம், பழைய சோத்தை வாங்க போகிறோம். பழைய சோறு வந்துருச்சு தெரியுமா உங்களுக்குலாம்? உங்களுக்கு வேணால் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஆனால் என்ன, அது முதல் நாள் வடித்த சோறாக இருக்காது. 1 வருஷத்துக்கு முந்தி வடித்த சோறு. அதை ப்ரிசர்வேட்டிவ் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பான். நம்ம ஆர்டர் பண்ணுற அன்றைக்கி கிளம்பி அது வீட்டுக்கு வரும். இப்படி போயிட்டுருக்கு நிலைமை. இந்த பசும் சாணம் என்பது நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு செல்வம். அதை பெரியவர்கள் எப்படி கையாண்டார்கள் பாருங்கள். இந்த பசும் சாணத்தை பயன்படுத்தி திருநீர் தயாரித்தார்கள் பெருமக்களே. சித்த மருத்துவர்கள் செய்வார்கள் எப்படின்னா, நோர்வாளம்னு ஒரு கொட்டை இருக்கான், ஒரு மருந்துக்கான அந்த ஒரு விதை, அதை மருந்துக்கு பயன்படுத்தணும். ஆனால் அது கொஞ்சம் விஷத்தன்மை உள்ளது. விஷத்தன்மை உள்ள அந்த கொட்டையை 3 நாளைக்கு பசும் சாணம் கரைத்த தண்ணீரில் ஊற வைத்து பிறகு அலசி எடுத்தால் அதில் உள்ள விஷத்தன்மை முறிந்து மருத்துவ பயன் மட்டும் நமக்கு கிடைக்கிறது என்பதை பல்லாண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் இந்த நாட்டிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள், பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் பெண்கள் ஈயம் பூசுவாங்க பார்த்தீங்களா, அண்டாவுக்கு குண்டாவுக்கெல்லாம். நம்மக்கிட்ட இருந்ததில் அதையும் ஒன்று விட்டுட்டோம். நம்ம அதை விட்டு இப்போ 1500 ரூபாய்க்கு நான்ஸ்டிக்கை வாங்கி சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். சரி இருக்கட்டும். நான்ஸ்டிக் அப்படின்னாலே அது சட்டிலையும் ஒட்டாது, உடம்புலையும் ஒட்டாது. யாராவது விற்கிறவங்க இருந்தால் என்ன மேலே கோச்சிக்காதீங்க. நம்முடைய பாரம்பரியமான பாத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈயம் பூசுவோம் இல்லையா, அந்த ஈயம் பூசின பாத்திரத்தை சும்மா அப்படியே எடுத்து மறுபடியும் பயன்படுத்த மாட்டோம். சாணத்தை கரைச்சி அது மேலே பூசிட்டு ஒரு 2 நாளைக்கு காய விட்டுருவாங்க. மறுபடியும் அதை எடுத்து அலம்பிட்டு மறுபடியும் நம்ம அந்த பாத்திரத்தில் சாப்பாடு செய்யறதுக்கு பயன்படுத்தினோம்னா ஈயத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை சாணத்தினால் போய்விடுகிறது என்பதை இன்னைக்கு அறிவியல் சொல்லுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நம்முடைய நாட்டில் பெரியவங்க பயன்படுத்தி இருக்கிறார்கள். சாணத்திற்கு அவ்வளோ அதுவும் பசும் சாணம், அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் பாருங்கள். நல்ல நோய்வாய்ப்படாத பசுமாடு, அதிலும் கன்று ஈன்ற பசுமாடு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா இளம் கன்றும் இருக்கக்கூடாது, வயது முதிர்ந்த ஓய்வுக்கு போக வேண்டிய இதில் இருக்கக்கூடிய பசுமாடும் இல்லை. நல்ல வளமையான ஆரோக்கியம் இருக்கக்கூடிய கன்றை ஈன்ற பசுமாடு, அது இடக்கூடிய சாணத்தை நாம் பயன்படுத்துகிறோம் திருநீர் தயாரிப்பதற்கு. அதையும் சும்மா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம்னு இருக்கக்கூடாது.
அதுலேயும் முறை இருக்கிறது. என்ன முறை என்றால், பங்குனி மாதத்தில் அஷ்டமி, பௌர்ணமி, சதுர்த்தசி இந்த 3 தினங்கள் திதியில் மட்டும்தான் பசுமாடு சாணம் இடும் பொழுதே தாமரை இலைகளை கொண்டு அதை ஏந்தி சிவாய நமன் எடுத்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். முறைப்படி விபூதி தயாரிக்கிறத சொல்கிறேன் நான். அப்படி அதை எடுத்து நல்ல நெல் தாளைகள் இருக்குது பார்த்தீங்களா, கதிர் அறுத்து நெல் தாளை காஞ்சு வந்திருக்கும் இல்லையா, அந்த தாளைகளை பரப்பி அதில் இந்த பசும் சாணத்தை, அதில் பஞ்சகவ்யம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பால், தயிர், கோமியம் எல்லாவற்றையும் போட்டு கொஞ்சம் பிசைந்து சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கி அந்த நெல் தாளைகளில் அங்கங்கே வைத்து மேலேயும் மறுபடியும் நெல் தாளைகளை போட்டு அதிலே தீயினை, அக்னியை உருவாக்கி அது எரியணும், பல நாளைக்கு எரியணும். சும்மா நம்மளை மாதிரி வச்ச உடனே 10வது நிமிஷம் 3 விசில் வர்ற குக்கர் மாதிரி வரக்கூடாது. அவசரமாக பொங்கினா அவசரமாக தின்னுட்டு அவசரமாக போய் சேர வேண்டியது தான். நின்று நிதானமாக செஞ்சால் எது ஒன்றுத்துக்கும் அதுக்கான ஆயுள் அதிகம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி எரிந்து பஸ்மமாக போயிருக்கும், அது அப்படியே பஸ்மமாக இருக்கும் இல்லையா, அதை பிரிச்சுட்டு அதில் கரித்துண்டு வேறு மாதிரியான தூசிகள்லாம் இருந்தால் அதையெல்லாம் விலக்கிட்டு நல்ல வெள்ளை வெளேர்னு மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தூய்மையாக சலித்து எடுத்து புதிதாக செய்யப்பட்ட மண் பானையிலே அதை ஐஸ்வர்யமே புதையலே கிடைத்தது போல நினைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அதில் அதை சேமித்து மேலே தூய்மையான பருத்தி துணியோ அல்லது பட்டு துணியோ, நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தூய்மையான துணியாக இருக்க வேண்டும், அந்த மண் கலயத்தின் மேலே துணியால் அதை மூடி அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வைத்து அதிலே மல்லிகை, முல்லை, பாதிரி, சிறு செண்பகம் போன்ற மலர்கள் இருக்குது பார்த்தீங்களா, பறிச்சுட்டு வந்து அதை காய வச்சு இதில் சேர்க்கணும். ஈரத்தோடு போட்டக்கூடாது. அதை காய வச்சு இந்த திருநீர் இருக்கக்கூடிய அந்த மண்கலயத்துக்குள்ளே போட்டு வைத்தால் வாசனையும் இருக்கும், அந்த பூக்களினுடைய மருத்துவ குணங்களும் இதிலே சேருகிறது. பெருமக்களே, ஒரு திருநீர் தயாரிப்பதற்கான ஒரு முறையை சொல்லுகிறேன். அதிலும் 2 வகையான திருநீர் உண்டு. ஒன்று வைதீக விபூதி, இன்னொன்று சைவ விபூதி. வைதீக விபூதி என்பது ஹோமங்களில், யாகங்களில் பண்ணுறாங்க இல்லையா, ஆல், அத்தி போன்ற அந்த இதெல்லாம் போட்டு, வேம்பு இந்த மாதிரியான சமித்தெல்லாம் போட்டு தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த ஹோம அக்னியில் குண்டத்துக்குள்ள ஒரு திருநீர் சாம்பல் வருமா, அதற்கு பெயர் வைதீக விபூதி. வைதீக விபூதியை எடுத்து இட்டுக்கொண்டால் புத்தி வரும். நான் இப்போ சொல்லி முடித்தேன் பார்த்தீங்களா, இந்த முறைப்படி, அதற்கு பெயர் சைவ விபூதி என்று பெயர். பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி முறைப்படி கோமாதாவிடமிருந்து பெற்ற அந்த சாணத்தை முறைப்படி செய்த அந்த திருநீற்றுக்கு சைவ விபூதி என்று பெயர். அதை நமச்சிவாய மந்திரம் சொல்லி இட்டுக்கொள்வது புத்தியோடு சேர்ந்து முத்தியும் தரக்கூடியது என்று சொன்னார்கள் பெரியவர்கள். அப்படி எடுத்த அந்த திருநீற்றிலே 4 வகை உண்டு. முதல் முறையாக நான் சொன்னது பங்குனி மாதத்திலே பெறக்கூடிய அந்த பசும் சாணத்திலே இருந்து தயார் பண்ணக்கூடியது. கற்பம், அணுக்கற்பம், உக்கற்பம், அக்கற்பம் என்று 4 வகையாக அதை பிரிக்கிறார்கள் பெரியவர்கள். அது என்ன அப்படின்னா, இப்போ நான் முதல்ல சொன்னது பங்குனி மாதத்தினுடைய அஷ்டமி, பௌர்ணமி, சதுர்த்தசி திதிகளிலே பசுமாட்டிலே இருந்து பெறக்கூடிய சாணத்தை வைத்து நாம் முறைப்படி செய்தது கற்பம். 2வது, அப்படி பசுமாடு சாணம் இடும் பொழுது எடுக்க முடியாமல் தரையில் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதை சித்திரை மாதத்தில் நீங்கள் சும்மா போகிற போக்கில் எப்போவுமே பண்ணிட முடியாது. சித்திரை மாதத்தில் இதே திதிகளில் அது தரையில் இருக்கும் இல்லையா, வெயிலில் காய்ந்து போய் இருக்கிறது என்றால் அதை சேகரித்து நமச்சிவாய மந்திரம் சொல்லி இதே போல் பஞ்சகவ்யத்தை அதோடு சேர்த்து கலந்து பிசைந்து நெல் தாளைகளிலே அதை உருளையாக வைத்து எரித்து அதை பஸ்மமாக்கி விபூதியை சேகரித்து எடுத்துக்கொள்வதற்கு பெயர் அணுக்கற்பம் என்று பெயர். 3வது வகை உண்டு, அதுக்கு பேர் உகற்பம் அப்படின்னு. அது என்னம்மா உகற்பம் அப்படின்னு சொன்னால்,
எங்கேயாவது இது ரெண்டுமே கிடைக்கலங்க. நம்ம ரெண்டுமே கிடைக்காத ஒரு பிரதேசத்தில் இருக்கோம். பசுஞ்சாணத்தை எடுத்து இப்போ தயார் பண்ணுறதுக்கெலாம் முடியலை, ஆனால் திருநீர் தரிக்கணும். அது என்ன அப்படின்னா, எங்கேயாவது நீங்கள் வயல் காட்டில் பார்த்தீங்கன்னா ஒற்றை பனைமரம் இருந்ததுன்னா அதை ரொம்ப சுலபமாக இடி தாக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல? பனைமரத்துக்கு இடியை கிரகிக்கக்கூடிய அந்த தன்மை உண்டு. அது மாதிரி பனைமரம் மீது இடி விழுந்திருக்கும், மூங்கில் மீது இடி விழுகும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பனைமரமோ மூங்கிலோ ஏதோ ஒன்றின் மீது இடி விழுந்து அது எரிந்து சாம்பலாகி உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா? அது தணிந்த பிறகு போய் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெள்ளை வெளேர்னு திருநீர் இருக்கும். அந்த திருநீற்றை எடுத்து சேகரித்து கொள்வதற்கு பெயர் உகற்பம் என்று பெயர். 4வது முறை அகற்பம். அது எப்படின்னா, இயற்கையிலேயே திருநீர் விளையக்கூடிய சில இடங்கள் உண்டு. மலைக்கு மேலே, ஒரு சில குகையில் அப்படின்னு உண்டு. அது ரொம்ப அபூர்வமான சில இடங்களில் உண்டு. சரியாக சொன்னால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, மருதமலை, திருநீற்றுமலை, திருக்குறுகை, இது போன்ற தலங்களிலேயெல்லாம் திருநீர் தானாகவே விளைகிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காமத்திலே திருநீர் தானாக விளைகிறது. அது எங்கே இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம், ஆனால் அங்கேயெல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி இயற்கையிலே அது எப்படி உருவாகுதுங்கிறதெல்லாம் தெய்வ சங்கல்பம், நமக்கு தெரியாது. அது தானாகவே பூமியிலே இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை போய் நாம் சேகரித்து எடுத்துக்கொள்வதற்கு பெயர் அகற்பம் என்று பெயர். 4 விதமாக விபூதியை எடுத்து சேகரித்து நீங்கள் எந்த விதத்தில் எடுத்தாலும் சரி, அதை எடுக்கும் பொழுது தரிக்கும் பொழுதும் நமச்சிவாய 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 என்று பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இடுவதனால் வரக்கூடிய பேறுகள் அளவற்றவை பெரியோர்களே. எப்படி இடணும்னே இருக்கு. தீட்சை பெற்றவர்கள் இப்படித்தான் இடணும். சில பேர் இந்த ஆச்சார அபிஷேகம்னு ஒன்று செய்யறவாங்க. சிவாச்சாரியார்கள் மக்களிடையே அந்த வழக்கம் உண்டு. ஆச்சாரிய அபிஷேகம் ஒன்று செய்து கொள்வார்கள். அவர்களுக்கென்று ஒரு முறை. நம்மை போல உலகியல் வாழ்க்கையிலே, இல்லற வாழ்க்கையிலே இருக்கக்கூடியவர்களுக்கென்று ஒரு முறை. எல்லாரும் சும்மா தண்ணீரில் எடுத்து அப்படி குழைச்சி போடக்கூடாது. அதற்கென்று உரிமை பெற்றவர்கள், தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் தண்ணீரில் குழைத்து இட்டுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் சாதாரணமாக திருநீற்றை எடுத்து அதை அப்படியே தான் நம்ம இட்டுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், எடுத்த திருநீற்றை உடம்பிலே 16 இடங்களிலே இட்டுக்கொள்வது என்பது முறையான ஒன்று. சிரசிலே முதல்ல இங்கே உச்சியில் துளி வைக்கணும், நெற்றியில், அதுக்கு பிறகு கண்டத்தில், 2 பக்கமும், இங்கே தோளில், இந்த கையில், முன் கையில், மணிக்கட்டில், விழாவில், இப்படி ஒவ்வொரு இடமா முழங்காலில் வரைக்கும் மொத்தம் 16 இடங்களிலே திருநீரை தரித்து கொள்வதற்கான முறையை பெரியவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதுலேயும் என்ன செய்யணுமா, எடுக்கக்கூடிய திருநீர் ஒரு துளி கீழே விழக்கூடாது. சும்மா நம்ம கோயிலில் மாதிரி இப்படி அள்ளி கொடுத்துட்டு அதை வாங்கி நம்ம பாதியை தின்னுட்டு மீதியை நெத்தியில் பூசிட்டு மீதியை அங்கே இருக்கிற, அதை விட கொடுமை, அந்த தூணில் அதில் அந்த கோவிலை கட்டின மகாராஜா சிலையாக நிற்பார் கும்பிட்டுக்கிட்டு. அவர் ஏண்டா கட்டணும்னு நினைக்கிற அளவுக்கு அவர் முகத்திலேயே அதை அப்பிட்டு, நம்மெல்லாம் அந்த திருப்பணி செய்கிறோமோ இல்லையோ, திருப்பணி செஞ்சதில் நம்மளாம் ஒரு திருப்பணியை கூட பண்ணிட்டு வந்துடுறோம் உண்டா? செய்யவே கூடாது. எத்தனை துகள் திருநீரு கீழே விழுகிறதோ அத்தனை பிறவி நமக்கு வரும். நான் நல்லதே தான் செஞ்சேன், ஆனால் எனக்கு பிறவி வந்து மறுபடியும் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நம்ம எத்தனை கோயிலில் எத்தனை இடத்துல நம்ம இதை வீணாக்கியிருக்கோமோ யாருக்கு தெரியும்? திருநீர் துகள் கீழே விழுந்து, அதுவும் கால் படவே கூடாது. தெரியாமல் கீழே கொட்டிட்டா கூட அதை எடுத்துட்டு சுத்தம் பண்ணி தண்ணீர் விட்டு அதை இடத்த துடைக்கணுங்கிறாங்க. கால் பற்றவே கூடாது, அவ்வளவு புனிதமானது திருநீர். சரிம்மா, திருநீர் பூசிக்கிறதுனால என்ன பெரிய நன்மை அப்படின்னு கேட்டால், இந்த நமக்கு எல்லாம் வர்ற பிரச்சனை என்ன? வாதம், பித்தம், ஸ்லேத்துமம், 3 தானே இதனால் வர்ற பிரச்சனை தானே. மொத்தம் மனிதனுக்கு உடம்புல 4448 வியாதிகள் வருமாங்க. என்ன ஒருத்தர் எழுதியிருந்தாரு, நான் படிச்சுட்டு சொல்கிறேன். நீ எங்கம்மா உனக்கு வந்துச்சாம்மான்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. நான் அவ்வளவு பெரிய பாவியெல்லாம் இல்லை. இருக்கிற 1-2 சமாளிக்கவே டாக்டரை தேடி ஓட முடியலை நம்மளால்.
மொத்த மனுஷனுக்கு 4448 வகை வியாதிகள் வருமாங்க. அதில் அந்த 4448க்குமே மூல காரணம் இந்த 3 தான். வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் 3 தான். உடம்புல சூடு அதிகமானாலும் பிரச்சனை, தண்ணீர் குளுமை அதிகமானாலும் பிரச்சனை, காற்று அதிகமானாலும் பிரச்சனை. இந்த 3 நாளும் வரக்கூடிய வியாதிகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய மருத்துவ குணம் முறைப்படி தயார் செய்த திருநீற்றுக்கு உண்டு. அதனால தான் திருநீற்றுக்கு எத்தனை பெயர்கள் தெரியுமா? விபூதி. பூதி என்று சொன்னால் பெருமை, ஐஸ்வர்யம். வி என்று சொன்னால் தனக்கு நிகர் இல்லாத, தன்னை விட மேலானது இல்லாத. அதனால தான் நாயகன் என்றால் தலைவன். வி நாயகன் என்று சொன்னால் அவனுக்கு மேற்பட்ட தலைவன் இல்லை. நம்ம எந்த கோயிலாக இருந்தாலும் என்ன காரியமாக இருந்தாலும் அவரை வணங்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். சரியா? விபூதி என்று சொன்னால் அதற்கு மேலான ஐஸ்வர்யம் இல்லை என்று பொருள். அதற்கு பஸ்மம் என்று பொருள் உண்டு. நம்முடைய வினைகளை எல்லாம் பொடித்து அப்படியே பொசுக்கிட்டு போயிடுது அதை பயன்படுத்துறதுனால. அதனால் அதற்கு பஸ்மம் என்று பெயர். நம்முடைய பிறவியினால் வரக்கூடிய அந்த அழுக்கு இருக்கு பார்த்தீங்களா? பிறவி என்பது ஒரு அழுக்கு. அப்படிதான் அருணகிரிநாதர் சொல்லுகிறார். இந்த பிறவி என்கின்ற அழுக்கை கழுவுவதற்கு தான் நாம் இந்த பாடுபடுகிறோம். இந்த பிறவி என்ற அழுக்கை கழுவி நம்மை சுத்தம் செய்யக்கூடியதனால் அதற்கு சாரம் என்று பெயர். நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமானதாக ஆக்குவதனால் அதற்கு பசிதம் என்று ஒரு பெயர் உண்டு. ஆன்மாவை தவறுகளிலே இருந்தும் தீயவைகளிலே இருந்தும் காப்பதனால் அதற்கு ரட்சை என்ற ஒரு பெயர் உண்டு. விபூதிக்கு திருநீர். திரு நீர் என்றால் சாதாரணமானது, திரு என்றால் அது சிறப்பான சொல். இத்தனை பெயர்கள் அந்த ஒரு திருநீற்றுக்கு உண்டு. எனக்கு தெரிந்து சைவ சமயத்தினுடைய இந்த சிவச்சின்னத்திற்கு இத்தனை பெருமை போல வேறு எதற்கும் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த திருநீர். இந்த திருநீற்றை நாம் பயன்படுத்தினால் என்னவெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவார் பாருங்கள். பாடற்கினிய வாக்களிக்கும். பேசுகிறோம்ல, பேசும்போது நான் ஐயாட்ட கூட தான் சொல்லிட்டு இருந்தேன். ஐயா நாங்கள் பேசலைங்க ஐயா, இது நான் கூட சொல்லலை, வாரியார் சாமி சொல்கிறாங்க. என்ன வேணாலும் நம்ம படிக்கலாம், குட்டி குட்டி மனப்பாடம் பண்ணலாம், பயிற்சி எடுக்கலாம், பேசி பேசி பார்க்கலாம், எவ்வளவோ முயற்சி பண்ணலாம். ஆனால் மேடையிலே வந்து உட்கார்ந்து பெருமக்கள் உங்களை எல்லாம் பார்த்த பிறகு என் குரல் வெளியிலே வந்து அதற்கு சிந்தனை எனக்கு ஒத்துழைப்பு செய்து பேசுவதற்கு இந்த ஸ்தூலம், இந்த உடம்புல தெம்பு இருக்கணும்ல, இது எல்லாம் ஒத்து வந்து கேட்பவர்களுக்கு அதற்கான அளவிற்கு மனநிலை இருந்து, இப்போ நீங்கள் இவ்வளோ அழகாக கேட்க எனக்கு இன்னும் இதை சொல்லிட மாட்டோமா அதை சொல்லிட மாட்டோமான்னு வருது இல்லையா? கேட்பவர்களுடைய மனநிலை, சூழல் எல்லாம் சேர்ந்து வருவது என்பது, இப்போ சொல்கிறேன், நான் மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்த எந்த பேச்சாளருக்கும் அவர் கையில் இல்லை. அந்த நேரத்தில் இறைவன் சித்தம் அவர்களுக்கு இருந்தால்தான் வாயில வார்த்தை வருங்க. யார் ஒருத்தர் இதை உணர்றாரோ அவர்களுக்கு ஆணவம் வராது. நான் பேசினேன், நான் சொன்னேன், எனக்கு தெரியும், நான் சொன்னேன்னு சொன்னா அதோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். என் மூலமாக இறைவன் சொல்ல வைக்கிறான், அவ்வளவுதான். இதை யார் உணர்றாங்களோ அவங்க நிலைச்சு நிற்கலாம். சரி இருக்கட்டும். அப்ப இந்த திருநீற்றிலே இருக்கக்கூடிய அந்த பெரிய பலன் என்ன என்று கேட்டால், பாடற்கினிய வாக்களிக்கும், பாலும் சோறும் பரிந்தளிக்கும். என்ன கிடைக்குமா சார்? நான் வீட்டில் அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லாத ஆளாக இருக்கலாங்க. ஆனால் என்னை கூட்டிகிட்டு வந்து ராஜாத்தி மாதிரி மேலே உட்கார வச்சு, அம்மா சாப்பிடுங்க, அம்மா பாயாசம் குடிங்க, அம்மா டீ குடிங்க கேட்குறீங்கள? நானா எனக்கா பண்ணுறீங்க அதெல்லாம்? இல்லை, பேசக்கூடிய இந்த ஆன்மீகத்திற்கும் பக்திக்கும் தமிழுக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதை இல்லையா? அது உண்டு தானே? வீட்டில் என்னமாவது நிலைமையாக இருக்கலாம், ஆனால் வெளியில் வரும்பொழுது இந்த கௌரவத்தையும் மரியாதையும் யார் தருகிறார்கள்? அழைக்கக்கூடிய அன்பர்கள் தருகிறார்கள். அதை இந்த திருநீற்றினுடைய பெருமையிலே சொல்லுகிறார்கள். பாடற்கினிய வாக்களிக்கும், பாலும் சோறும் பரிந்தளி